வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கைஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பற்றி டீட்டெயிலாக இந்த சேனலில் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திருக்கோவில் காஞ்சிபுரம் மாவட்டம் மேல் வெண்பாக்கம் எனும் ஊரில் உள்ள அருள்மிகு லக்ஷ்மி நாராயணர் திருக்கோவில். இந்த கோயிலை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? தொன்மை வாய்ந்த நகரமாம் காஞ்சிபுரத்திற்கு வடக்கே 14 மைல் தொலைவில் பக்தி மார்க்கத்தில் ஊறிய பணப்பாக்கம் எனும் நகருக்கு 3 மைல் தொலைவில் உள்ளது மேல் வெண்பாக்கம் எனும் அழகிய சிறு கிராமம். இங்கு 4 யுகங்களாய் திருச்சேவை சாதிக்கும் மகாலட்சுமி சமேத ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் தாயாரின் அழகை காண ஒரு பிறவி போதாது. உற்சவர் கல்யாண கோவிந்தராஜ பெருமாள், பெரிய திருவடி கருடாழ்வாரும் சிறிய திருவடி ஹனுமன் சுவாமியும் பக்தர்களிடம் காட்டும் கருணை ஈடு இணையற்றது. இலங்கையில் அசுரர்களை வதம் செய்ததால் பிரம்மகத்தி தோஷத்தில் பீடிக்கப்பட்ட ஹனுமான் சுவாமி மேல் வெண்பாக்கம் பெருமாள் தாயாரை வழிபட்டு தோஷத்தில் இருந்து விடுபட்டதாக ஐதீகம். பிரம்மகத்தி தோஷத்தில் இருந்தே காப்பாற்றியவர் ஆகையால் இந்த பெருமாளை வழிபட்டால் பக்தர்கள் எந்த கொடிய தோஷத்தில் இருந்தும் காத்து அருள்வார் என்பது உறுதி. பெருமாளும் தாயாரும் ஐக்கிய பாவத்தில் சேவை சாதிப்பதால் இப்பெருமாளை மன ஒற்றுமை இல்லாத தம்பதியர் வழிபட்டால் மன ஒற்றுமை மலர்ந்து வாழ்க்கை ஒளி பெறும். பெருமாள் திருமார்பில் ஆதிசேஷனே வைஜெயந்தி மாலையாய் படர்ந்து 5 தலை நாகமாய் திருச்சேவை சாதிக்கும் அதிசயம். திருச்சேவையினால் இப்பெருமாளை பக்தியுடன் வழிபடுபவர்களுக்கு ராகு கேது மற்றும் எல்லாவித சர்ப்பதோஷங்களும் நீங்கிவிடும் என்பது ஐதீகம். காளிங்கன் என்னும் ராஜசர்ப்பம் பெருமாள் தாயாரை வழிபட்ட திருத்தலம் இது. குழந்தை வரம் வேண்டும் தம்பதியர் வெள்ளிக்கிழமைகளில் இப்பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி பால் பாயாச நைவேத்தியத்தை உட்கொண்டால் பெருமாள் தாயாரின் திருவருளால் தெய்வீகமான குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். பிரதி மாதம் உத்திராட திருநட்சத்திரத்தில் காலை 9 மணிக்கு ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண நவகலச ஹோமமும் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண ஹிருதய பாராயண ஹோமமும் நடைபெறும். இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டால் கிடைக்கும் பலன்கள் என்னவென்றால், மகா தரித்திரன் கூட பெரும் செல்வந்தன் ஆகிறான். ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண ஹிருதய பாராயணம் செய்ய நினைத்த மாத்திரத்திலேயே சகல ஐஸ்வர்யங்களும் நிறைவேறுகின்றன. லக்ஷ்மி நாராயண ஹிருதய பாராயணம் செய்தால் அந்த வீட்டில் பொன்மலை பொழியும். ஏக மனதுடன் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண ஹிருதயத்தை ஜபித்து வந்தால் ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும். பரிமளம் கலந்த திவ்ய தீர்த்தத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண ஹிருதயத்தை ஜபித்து வெள்ளிக்கிழமை தோறும் கர்ப்பிணிக்கு கொடுத்து வந்தால் ஸ்ரீமன் நாராயணனுக்கு சமமான தேஜஸ் உள்ள குழந்தை பிறக்கும் என்பது ஐதீகம். 1957ஆம் ஆண்டு மகா பெரியவர் காஞ்சியில் இருந்து நடந்தே வந்து இங்கு 3 நாட்கள் தங்கி இருந்தார். அஷ்டலட்சுமிகளும் ஒரே லட்சுமியாக உருவாகி பெருமாளின் அருகில் அணுக்கமாக அமர்ந்து இருக்கும் காட்சி மிக அற்புதமாக உள்ளது என கூறியிருக்கிறார். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் என்றும் ஒரு இலையோ ஒரு பூவோ ஏதேனும் ஒன்றை எனக்காக மனப்பூர்வமாக அளித்தால் கூட போதும், அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கிருஷ்ண பரமாத்மா கீதையில் கூறியிருப்பதை குறிப்பிட்டு இதை கூறியிருக்கிறார். ஆனந்த புன்னகை சிந்தும் அழகிய திருமுக மண்டலத்துடன் காண கிடைக்கிறார் மூலவர் பெருமாள். அணுவளவும் பிரியாமல் தாயாருடன் காட்சியளிக்கும் பெருமாளை கண்டவுடன் பக்தர்களின் கண்களில் ஆனந்த நீர் நிரம்பி ஆராய் பெருகுவது உண்மையில் ஒரு அதிசய அனுபவம். இந்த கோவில் 1700 ஆண்டுகள் பழமையானது. இங்குள்ள இறைவன் ஒரு சுயம்பு மூர்த்தி என்று கருதப்படுகிறது. ராமாயணத்தில் சீதாதேவியை இலங்கையில் இருந்து திரும்ப கொண்டு வரும் பணியில் ராமருக்கு உதவ இலங்கையில் அசுரர்களை அழிக்க வேண்டியிருந்ததால் ஏற்பட்ட பாவங்களில் இருந்து விடுபட ஆஞ்சநேயர் இங்கு ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாளை வழிபட்டதாக கூறப்படுவதால் இந்த இடம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று புராண கதை கூறுகிறது. எனவே இந்த இடம் தெய்வமே தெய்வத்தை பூஜித்த தலம் என்று அழைக்கப்படுகிறது. இக்கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 8 மணி வரை திறந்திருக்கும். இக்கோவில் சென்னையிலிருந்து பெங்களூர் நெடுஞ்சாலையில் சுமார் 95 கிலோமீட்டர் தூரம் பயணிக்க வேண்டும். பணப்பாக்கத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. மேல் வெண்பாக்கம் எனும் சிறிய கிராமத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளது. அருகிலுள்ள ரயில் நிலையம் காஞ்சிபுரம், அருகிலுள்ள விமான நிலையம் சென்னை மீனம்பாக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.